திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தெருநாய்கள் கடித்ததில் 2 சிறுமிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆள் நடமாட்டம் உள்ள பஜார் பகுதியில் நின்றிருந்த 3ஆம் வகுப்பு மாணவியை நாய் விரட்டி கடித்ததில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அரவிந்தன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பஜார் பகுதியில் தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் நிலையில் இன்று பஜார் பகுதியில் உள்ள ஃபேன்சி ஸ்டோர் கடையில் எதிரில் நின்று கொண்டிருந்த 3ஆம் வகுப்பு மாணவி சமிரா என்பவரை அப்பகுதியில் சுற்றித் திரிந்த தெருநாய் ஒன்று மாணவியின் கையில் கடித்து குதறியுள்ளது. உடனடியாக மாணவியின் அலற சத்தம் கேட்ட பொதுமக்கள் உடனடியாக மாணவியை மீட்டு வந்தவாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அதனைத் தொடர்ந்து வந்தவாசி நகராட்சி அலுவலகத்தில் இயங்கி வரும் இ-சேவை மையத்தில் பங்காரம் கிராமத்தைச் சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவியான யுவஸ்ரீ என்பவர் தனது தாயுடன் ஆதார் அட்டை திருத்தம் செய்ய வந்துள்ள பொழுது தனது தாயுடன் வரிசையில் நின்றிருந்த மாணவி யுவஸ்ரீயை அங்கு சுற்றித் திரிந்த தெருநாய் ஒன்று கையில் கடித்து குதறியது. உடனடியாக மாணவியை மீட்டு அங்கிருந்த பொதுமக்கள் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் தொடர்ந்து அப்பகுதியில் தெருநாய்கள் சுற்றித் திரிவதாகவும் இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அதிகாரிகள் இதுவரை எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இதனை கட்டுப்படுத்தவில்லை என்றால் வந்தை முன்னேற்ற கழகம் சார்பில் நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் வந்தை முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரே நாளில் 2 பள்ளி மாணவர்களை தெருநாய்கள் கடித்து குதிரைய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.